ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யூஸ்வலான வார்த்தையாக மாறிடுச்சு. நிறைய பேர் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காண்டி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்ம பணத்தை ஏர்ன் பண்ணணும், சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம முக்கியமாக பண்ணணும். அதுதான் நம்மளோட ஆக்சுவல் நெட்ஒர்த் என்னென்னு கால்குலேட் பண்ணுறது. அதை எப்படி பண்ணுறது, அதை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஜீரோ டிசிப்ளின்லேருந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு போகிற இந்த ஜேர்னியில் என்னோட பேர் மணி. வெல்கம் டு த சேனல் மணி மேட்டர்ஸ். ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும்னா முதல்ல நம்ம இப்போ எங்கே இருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நாளாக என்னோட ஃபினான்ஷியல் ரியாலிட்டியை நான் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. பணத்தை சேவ் பண்ணுறதுல ரொம்பவே கேவலமான ஸ்ட்ராட்டஜிஸை தான் இவ்வளோ நாள் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். மாத சம்பளம் வந்த உடனே எந்த பிளானும் இல்லாமல் டெம்பரவரி ஹாப்பினஸ்க்காண்டி தேவையில்லாத செலவுகள் நிறைய நான் பண்ணியிருக்கேன். இதில் நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பு என்னன்னா, என்னோட ஸ்பெண்டிங்ஸை சுத்தமாக ட்ராக் பண்ணாமல் இருக்கிறது. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் மாத கடைசியில் ஜீரோவில் வந்து நிற்கிது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடன் வாங்குற நிலமை வருது. ஒவ்வொரு மாத கடைசியிலும் நான் யோசிக்கிறேன், இந்த நிலமை திரும்பி வரக்கூடாது, அடுத்த மாதம் கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ரியாலிட்டி என்னன்னா, இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, ஒரு லூப் மாதிரி. இதை எப்படி தான் சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையை பிச்சுட்டு உட்கார நிலமை வருது. ஒருவேளை நீங்களும் இப்போ இதே சுச்சுவேஷன், இதே ஃபீல்டில் தான் இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் மட்டும் தனியாக இல்லை, பட் நாம் இந்த சுச்சுவேஷனை சரி பண்ணுவோம். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம பண்ண போகிறது, நம்மளோட ஆக்சுவல் நெட்ஒர்த் என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். நெட்ஒர்த்னா என்ன? நம்மளோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை காட்டுற ஒரு ஸ்கோர் கார்டு. சிம்பிளாக சொல்லணும்னா அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி. அசட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொத்துக்கள். எதெல்லாம் நம்மளோட சொத்துக்கள்? நம்மளோட பர்ஸில் இருக்க பணம், நம்மளோட பேங்க் பேலன்ஸ், நம்ம வச்சுருக்க தங்கத்தோட வேல்யூ, நம்மளோட பைக் காரோட கரண்ட் வேல்யூ, நம்ம பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாமே அசட்ஸ். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, வீடியோவை ஒரு 2-3 நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. ஒரு பேப்பர் ஒன்று எடுங்க, அதில் மேலே அசட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அது கீழே ஒவ்வொன்றா உங்களோட அசட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அது பக்கத்தில் அதோட கரண்ட் வேல்யூஸை எழுதுங்க. எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இது எல்லாத்தையும் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி அந்த வேல்யூவை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது லயபிலிட்டினா என்ன? லயபிலிட்டிங்கிறது நம்ம வாங்கியிருக்க கடன்கள். சொல்கிறப்பே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம என்ன டைப் கடன் வேணாலும் வாங்கியிருக்கலாம். நம்ம வாங்கியிருக்க பர்சனல் லோன், ஹோம் லோன், எஜுகேஷன் லோன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்ட வேண்டிய இஎம்ஐ, நம்ம கட்ட வேண்டிய கிரெடிட் கார்டு டியூ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கியிருக்கிற கடன், எல்லாமே வந்து நம்மளோட லயபிலிட்டிஸ். எப்படி நம்ம வந்து அசட்ஸை கால்குலேட் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு காலம் போட்டுக்கோங்க. வரிசையாக உங்களோட லயபிலிட்டிஸ் எழுதுங்க, அதோட கரண்ட் வேல்யூ எழுதி அதையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோப் நீங்கள் வந்து நம்மளோட அசட்ஸையும் நீங்கள் இப்போ கால்குலேட் பண்ணியிருப்பீங்க, லயபிலிட்டிஸையும் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நெட்ஒர்த்தை நம்ம கால்குலேட் பண்ணலாம். நெட்ஒர்த்துக்கு நம்மளோட அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி. இப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும். இதுதான் இப்போ உங்களோட ஆக்சுவல் நெட்ஒர்த். உங்களோட நெட்ஒர்த் இப்போ ஒருவேளை ஜீரோவாகவோ இல்லை மைனஸாகவோ இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. ஏன்னா இது நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான். இதை நம்ம சரி பண்ணுறதுக்காண்டி தான் இந்த நெட்ஒர்க்கையும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு கூட இப்போ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு என்னோட ஆக்சுவல் நெட்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா -1,57,800 rupees. உண்மையிலே சொல்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்னோட கோல் இப்போ இந்த மைனஸில் இருக்க வேல்யூவை அட்லீஸ்ட் ஜீரோ ஆக்கணும் அடுத்த 1 இயர்க்குள்ளார. அதுக்கப்புறமா அதை பாசிட்டிவ் பண்ண போயிடலாம். ஒருவேளை உங்களோட நெட்ஒர்க் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா உங்களோட நெட்ஒர்க் ஒருவேளை 1.5 crore மேலே இருந்துச்சுன்னா யூ ஆர் ஆல் இன் த 1% கிளப். இந்தியாவில் வெறும் 1% பீப்புளுக்கு தான் அவங்களோட நெட்ஒர்க் 1.5 crore மேலே இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரியலி ஹாப்பி. நீங்கள் பண்ண தேவையில்லாத செலவுகளை நினச்சி கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கவலைப்படாதீங்க. ஏன்னா இது நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான். இதை நம்ம சரி பண்ணுறதுக்காண்டி தான் இந்த நெட்ஒர்க்கை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்குள்ளார ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், இதை எப்படியாவது சரி பண்ணணும். அதை மட்டும் விட்டுறாதீங்க, அந்த ஃபயர் அப்படியே கீப் அப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம எழுதி வச்ச பேப்பர் இருக்குல்ல, இதை தூக்கி பத்திரமா வைங்க. நெக்ஸ்ட் இயர் நம்ம அந்த பேப்பரை பார்ப்போம், திரும்பி நம்மளோட நெட்ஒர்த்தை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அது கண்டிப்பாக இதை விட பெட்டராக இருக்கும்.
அதுக்காண்டி எஃபோர்ட்ஸை நம்ம இன்னிலேருந்து போடுவோம். அடுத்த வீடியோவில் நம்ம பணம் எங்கெங்கெல்லாம் வேஸ்ட்டாக லீக் ஆகுது, அதை எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.